பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்பது தேவ கிருபை தானே. இந்த நாள் ஒரு இன்பமான, ஒரு இளைப்பாறுதலான ஒரு நாளாக இயேசுவின் நாமத்தில் அமைவதாக என் அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, டிசம்பர் துவங்கினது போல் இருக்குது. அதுக்குள்ளே இன்றைக்கி 15வது நாளில் வந்துட்டோம். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் அடுத்த ஒரு 15 நாள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. த மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று நீங்கள் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி உங்களுக்குரிய ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையின் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையின் மேல் மகிமை, ஆமென், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த மறுரூபம் என்கிற வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை கொண்டது. இந்த மகிமையின் அபிஷேகம், நல்ல கவனிங்க, அபிஷேகத்தில் விடுதலையின் அபிஷேகம் ஒன்று இருக்கு. கட்டுகள், காவல்கள், பாவங்கள், சாபங்கள், உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், இந்த கிரியைகளிலெல்லாம் இருந்து நாம் விடுபட்டு பூரண விடுதலையாய் வாழ்கிறதான் விடுதலையின் அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அடுத்தது மகிமையின் அபிஷேகம். நம்ம இந்த பூமியில் நிரந்தரமாய் வாழ்வது இல்லை, வாழப்போவது இல்லை. ஒரு நாள் நம்முடைய ஓட்ட முடியும், அல்லாவிட்டால் இயேசு ராஜா வருவார். 2இல் 1 சந்திக்கும். ஆனால் பைபிள் படி நம்ம மகிமேல் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகணும். அப்போது இதுக்கு பேர் தான் மகிமையின் அபிஷேகம். அப்போ வெறும் விடுதலையின் அபிஷேகத்தை மாத்திரம் வாங்கி கொண்டு அபிஷேகத்தில் விடுதலை பெற்று ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல. நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் ராஜாவை நான் சந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் மேல் மகிமை அடையணும். அந்த 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 மகிமையின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பணும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நான் போகணும். இந்த பூமியில் நான் குற்றமற்றவனாய் வாழணும். பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். எந்த விதத்திலும் தேவனை விட்டு வெளியே போயிடக்கூடாது. நான் பெற்ற ரட்சிப்பை, அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். ஆமென். ஒருவருக்கும் நான் ஒரு இடைஞ்சலை உண்டாக்காமல், இடரலை உண்டாக்காமல், யாரோடையும் கசப்பு இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல், யாவரோடும் சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணணும். தெய்வீகம் என்னிலிருந்து வெளிப்படணும். அந்த டிவைன் லவ் ஆஃப் காட், தெய்வீக அன்புனாலே நான் நிரப்பப்படணும். என் வீட்டார் அப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளாய தாயின் தகப்பனும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளும் அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க வைங்க. சரியா? விடுதலையின் சுவிசேஷன் ஒன்று இருக்குது. அதை கேட்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். மகிமையின் சுவிசேஷம் அதான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கைகளை உயர்த்துவீங்களா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை கேட்டு ஜபத்தோடு பயணித்து வருகிற ஆவியானவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஆண்டவரே 2 கொரிந்தியர் 3:18 படி ஆண்டவரே, அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற அந்த மகிமையின் வசனத்தை நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க. சத்துருவின் கண்களுக்கு எல்லாரையும் மறைத்து கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக. புது கிருபையினால் நிரப்புவீராக. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருங்கப்பா. அவங்க எங்கே டிராவல் பண்ணாலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எந்த இடத்துல நின்றாலும் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பலப்படுத்துங்க.
மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.